ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆடியோ கேசட் வந்து எப்படி ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணலான்றதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசட்ஸு, அப்புறம் எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணணும், என்ன மாதிரி சோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ரெக்கார்டிங்க்கு மிக முக்கியமான தேவை வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேசட். ஸோ கேசட்டில் வந்து 3 டைப் இருக்குது. டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 4. ஓகே, ஸோ டைப் 3 ஒன்று இருந்தது, பட் அது வந்து பெருசாக ஃபேமஸ் ஆகலை, அதனால டைப் 3 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து இப்போ டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 4 மட்டும்தான் கேசட்ஸு. ஸோ இதில் டைப் 1 பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கால்வாசி, அதாவது 80 to 90% ஆஃப் கேசட்ஸ் வந்து டைப் 1 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனி கம்பெனி கேசட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து டைப் 1 கேசட் தான். ஸோ அந்த டைப் 1ல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும், அதாவது லோயர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணோம். ஹையர் ஃப்ரீக்வன்சி அந்த ரொம்ப ட்ரிபிள் டைப்பு மட்டும்தான் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டைப் 1ஓட ட்ராபேக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசட்ஸ் வந்து நம்ம டைப் 1 தான் நம்ம யூஸ் பண்ணுறது ரெக்கார்டிங்க்கு எல்லாத்துக்கும் வந்து டைப் 1. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டைப் 2ன்னு வர்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை பயாஸ் சப்போர்ட் இல்லை. ஸோ பயாஸ் என்னன்றது நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து குரோமியம் கேசட்னு கூட சொல்லுவாங்க, இந்த டைப் 2 கேசட் மட்டும். ஸோ இதில் வந்து அந்த பயாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 70 மைக்ரோ செகண்டுக்கு பயாஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து ட்ரெபிள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிடி குவாலிட்டிக்கு வந்து இந்த டைப் 2 கேசட்டில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் டைப் 3 பார்த்தீங்கன்னா மெட்டல் கேசட்டு. ஓகே, ஸோ இதுதான் இருக்கிறதுலே சுப்பீரியரான கேசட்டு, ரொம்ப காஸ்ட்லியும் கூட. இது வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது எல்லா இதுலேயும். நம்ம நார்மலாக கேசட் இருந்த டைமில் கூட மெட்டல் கேசட்டுன்றது ரொம்ப ரேர் தான். யாருமே வந்து நார்மல் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் பக்காவாக ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க 3 வெரைட்டி ஆஃப் கேசட்ஸு. ஓகே, டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 4. யூஸ்வலாக நம்மளோட நார்மல் ரெக்கார்டிங்க்கு வந்து டைப் 1 போதும். டைப் 1 வந்து சஃபிஷியன்ட்டு. டைப் 2 வந்து நம்ம சப்போஸ் சிடி குவாலிட்டிக்கு வேணும், எனக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைப் 2க்கு போகலாம். பட் டைப் 4 எப்போ போகலான்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சாங் வந்து நம்ம இனிமேல் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஏதாவது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா, அந்த மாதிரி ஒரு மெமரபிள் சாங்ஸை வந்து நம்ம டைப் 4ல் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசட்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து ரெக்கார்டிங் டிவைஸ். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் டிவைஸ் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்டது இருக்குது. நம்ம வாக்மேனில் கூட ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை பூம் பாக்ஸ் 2-in-1 கூட ரெக்கார்ட் பண்ணலாம், நார்மல் டேப் ரெக்கார்டரில். அது இல்லாமல் நம்ம ப்ரீமியமாக போகணுன்னா டேப் டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டேப் டெக்லேயும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை பார்ப்போம். வாக்மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும், ப்ளஸ் இதில் வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஏன்னா இதில் உள்ள மெக்கானிசம் வந்து ரெக்கார்டிங்க்கு மேஜர் சப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ப்ளேபேக்கு மட்டும்தான் அது வந்து ப்ரைமரியாக யூஸ் ஆகும். அது ஏன் சொல்கிறேன்னா, இது யூஸ்வலாக வாக்மேன் வந்து நம்ம ஆடியோ வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. மியூசிக் ரெக்கார்டிங்க்கு வந்து வாக்மேன் வந்து யூஸ் பண்ணுறது ப்ரிஃபர்டு கிடையாது. ஏன்னா அதில் உள்ள மெக்கானிசம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டேப் ரெக்கார்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டேப் ரெக்கார்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி ரெக்கார்டிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரேடியோலேருந்து ஏதோ வந்து கேசட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஃப்எம் குவாலிட்டி சவுண்டை வந்து நம்ம கேசட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணோம், இல்லை நான் வந்து ஏதோ ஒரு சாங் நான் பாடி ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து டேப் ரெக்கார்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போ வந்து டெக்கு தேவைப்படும்னா, நம்ம வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து, அதாவது ஒரு ரெக்கார்ட்லேருந்து நம்ம ஆடியோ சாங்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு சிடிலேருந்து நம்ம வந்து ஆடியோ சாங்ஸை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி டெக்ஸ் யூஸ் பண்ணால் தான் ப்ராப்பராக வந்து அந்த சவுண்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கேசட்டுக்கு. ஸோ இல்லாமல் நம்ம டேப் ரெக்கார்டர்ஸ் ஆர் அதர் இது யூஸ் பண்ணோன்னா ஏதோ ஒரு குவாலிட்டி வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ரீமியம் டெக்ஸுக்கு போகிறது ரீசன் வந்து அந்த எக்ஸாக்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படியே வந்து கேசட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் டெக்ஸுக்கு போகிறது. ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸு தான் ஃபைனல், அதில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோன்ட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா, டெக்ஸில் வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதில் மெயின்னு பார்த்தீங்கன்னா இந்த டால்பி என்ஆர்ன்னு சொல்லி நீங்கள் நிறைய டேப் டெக்ஸில் பார்க்க முடியும். ஸோ யூஸ்வலாக டால்பின்னு பார்த்தோன்னே வாவ் சூப்பர் சவுண்ட் குவாலிட்டி வந்து டால்பியில் இருக்கும், அட்மாஸ் லெவலில் இருக்கும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்காதீங்க. டால்பின்றது ஒரு லைசன்ஸ், அதாவது ஒரு வெண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிக்கு லைசன்ஸ் கொடுத்தது வந்து டால்பி. பட் டால்பி என்ஆர்ன்றது வந்து டால்பி நாய்ஸ் ரிடக்ஷன், அவ்வளோதான். ஓகே, எந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ்வலாக வந்து கேசட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்.
ஸோ அந்த ஹிஸ்ஸிங் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக கேசட்டை ரீப்ளே பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வந்து ஒன்று கேட்டுட்ருக்கும். ஸோ அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த டெக்னாலஜி தான் இந்த டால்பி என்ஆர்ன்னு சொல்கிறது. இந்த டால்பி என்ஆரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா அந்த ஹிஸ்ஸிங் நாய்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தது. ஸோ இந்த டால்பி என்ஆரில் 2 டைப் இருக்குது, பி அண்ட் சி. ஓகே, ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு வந்தது வந்து 1968 வந்தது தான் டால்பி பி. ஓகே, ஸோ அது டால்பி பின்னு வரல, டால்பின்னு வந்தது, டால்பி என்ஆர்னு வந்தது. அதை வந்து லேட்டர் ஆன் சி வரும்போது அதை பின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அந்த டால்பி நார்மல் டால்பி, அதாவது டால்பி பி என்ன பண்ணோன்னா ஒரு 10 டெசிபிள் கிட்ட அந்த நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் எங்கே அந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் வருதோ அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுவே வந்து டால்பி சிக்கு போனோன்னா அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த நாய்ஸ் ரிடக்ஷனில் இன்னும் டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பராக அந்த ஹிஸ்ஸிங் நாய்ஸை வந்து ப்ராப்பராக ரெடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு தான் வந்து டால்பி சி வந்து யூஸ் ஆச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக அந்த டேப் டெக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டால்பின்னு போட்டு ஒரு 2 சிப் இருக்கும், ஒரு சேனலுக்கும். இல்லை ப்ளேபேக் அண்ட் ரெக்கார்டிங்க்கு வந்து அந்த சிப் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஓகே, ஸோ அந்த சிப்பில் தான் அந்த ப்ரொப்ரைட்டரி அல்காரிதம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் எப்படி வந்து அதை ஹிஸ்ஸிங் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுன்றதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவே வந்து நம்ம நார்மல் டேப் டெக்ஸ் எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஹுஜாவோட TP50 எடுக்கணும்னா அதுலேயும் இந்த நாய்ஸ் ஃபில்டர்ன்ற ஒரு பட்டன் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர் மெத்தடில் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி, அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணுறது, பைபாஸ் பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் அதோட நாய்ஸ் ஃபில்டர். ஓகே, ஸோ பெரிய லெவலில் நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ டெக் இந்த மாதிரி போனால் தான் அதில் வந்து இந்த மாதிரி டால்பி அல்காரிதம் யூஸ் பண்ணுற சிப் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த டால்பி லைசன்ஸை வந்து அந்த டெக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ டால்பி என்ஆர்ன்றது டால்பி நாய்ஸ் ரிடக்ஷன். அது ஒன்றும் ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறதில்ல. அந்த டேப்பில் ரெக்கார்ட் ஆகிற ஒரு அடிஷ்னல் ஹிஸ்ஸிங் நாய்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த டால்பி என்ஆர்ன்ற டெக்னாலஜி. அதே மாதிரி முக்கியமாக நாம் ஒன்று நோட் பண்ணிக்கணும், டால்பி என்ஆர் என்ன செட் பண்ணுறோமோ அதில் வச்சு ரெக்கார்ட் பண்ணோன்னா திரும்ப ப்ளேபேக் பண்ணும்போது அதே செட்டிங்கில் வச்சு தான் ப்ளேபேக் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் யூஸ்வலாக எந்த கேசட் ரெக்கார்ட் பண்ணாலும் யாருமே வந்து டால்பியை வந்து ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த டால்பி ஆன் பண்ணி சப்போஸ் பியில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம், இல்லை சியில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப ப்ளேபேக் பண்ணும்போது அதே செட்டிங்கில் வச்சு தான் ப்ளேபேக் பண்ணணும். அது இல்லாமல் பண்ணோன்னா இந்த ட்ரிபிள் வந்து ரொம்ப ஹை இதாக இருக்கும். ஸோ அந்த சவுண்டு கேட்குறதுக்கே நல்லா இருக்காது, நிறைய டிஸ்டார்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் ஒரு கேசட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வாக்மேன்லேயோ, இல்லை வாக்மேனில் வந்து டால்பி சப்போர்ட் இல்லாதது, இல்லை ஒரு டேப் ரெக்கார்டரில் டால்பி சப்போர்ட் இல்லாததில் ப்ளே பண்ணுறோன்னா அது வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்காது. அதனால தான் அந்த டால்பியை வந்து செட் பண்ணாமல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து நம்மளுக்கு டால்பியோட வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா நம்ம வந்து டால்பி என்ன செட்டிங் வேணுமோ, யூஸ்வலாக பி அண்ட் சி இருந்ததுன்னா சி பண்ணுறது பெட்டர். ஸோ டால்பி சி செட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அந்த கேசட்டில் வந்து டால்பி சி ரெக்கார்டிங்னு மார்க் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரில் அந்த கேசட் எடுத்து ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் சப்போஸ் டால்பி சி போட்டிருக்குன்னா நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி டெக்கோ ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் டால்பி சியை ஆன் பண்ணிவிட்டு தான் இந்த கேசட் போடணும். போட்டால் தான் நார்மல் நம்ம சவுண்ட் குவாலிட்டியை எதிர்பார்க்க முடியும். அது இல்லாமல் நார்மல் வேறு எதுலையாவது போட்டு ப்ளே பண்ணுன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ட்ரிபிள் நாய்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து HX Pro. ஓகே, ஸோ நார்மலாக வந்து டெக்ஸ்லலாம் நம்ம இது பார்ப்போம். கேசட் டெக்கில் வந்து HX Proன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா நார்மலாக வந்து ஒரு கேசட் ரெக்கார்ட் ஆகும்போது வாக்மேனோ சரி, டேப் ரெக்கார்டரோ சரி, இல்லை டெக்கோ சரி, அடிஷ்னலாக வந்து ஒரு சிக்னல் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். இதை வந்து பயாஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அது எல்லாமே வந்து மேக்னெட்டிக் மீடியமில் தான் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும், மீடியமில். ஓகே, ஸோ அந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகலைன்னா நம்மளுக்கு சவுண்டு வந்து டிஸ்டார்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதை ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பயாஸ் சிக்னல் வந்து கூடவே சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இந்த பயாஸ் சிக்னல் வந்து யூஸ்வலாக அல்ட்ராசானிக் ரேஞ்சில் இருக்கும். ஸோ நம்மளோட நார்மல் காதுக்கு வந்து இது கேட்காது. ஸோ அந்த ரேஞ்சில் வச்சு தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாங்க. பார்ட்டிகல்ஸ், மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகிட்டு வரும். இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, நம்ம சப்போஸ் ஆடியோ சாங்லேயே வந்துட்டு அதிகமான ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் இருக்குது அப்படின்னா இதுவும் இந்த பயாஸ்க்கான சிக்னலும் மிக்ஸ்அப் ஆகி ஒரு சேச்சுரேஷன், டிஸ்டார்ஷன், மஃபிள்டு சவுண்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தது தான் இந்த HX Proன்றது. இந்த HX Proவோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் எக்ஸ்டென்ஷன்றது தான் HX Proன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம வர இன்கமிங் ஆடியோ சிக்னல் இருக்குல்ல, அதில் உள்ள ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை மானிட்டர் பண்ணி இந்த பயாஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை கம்மி பண்ணும். ஓகே, ஸோ தட் டோட்டல் அந்த டிஸ்டார்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கட் ஆகிற மாதிரி, இது வந்து சேச்சுரேஷனே வராத மாதிரி இந்த HX Pro வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா
நம்ம வர இன்கமிங் சிக்னலில் ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா நம்ம பயாஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் வராமல் தடுக்கிறது தான் இந்த ஹெச்எக்ஸ் ப்ரோவோட வேலை. அதில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த ஹெச்எக்ஸ் ப்ரோ எனேபிள் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப ரீப்ளே பண்ணுறதுக்கு அந்த டார்கெட் டிவைஸ், அதாவது வாக்மேன்லேயோ டேப் ரெக்கார்டர்லேயோ இல்லை டெக்லேயோ வந்துட்டு ஹெச்எக்ஸ் ப்ரோ இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஹெச்எக்ஸ் ப்ரோன்றது ரெக்கார்டிங் டைமில் மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். அது ப்ராப்பராக அந்த சிக்னலை வந்து சேச்சுரேட் ஆகாத ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த கேசட்டை எங்கே வேணால் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஹெச்எக்ஸ் ப்ரோவோட அட்வான்டேஜ். அது இல்லாட்டியும் ஒன்றும் பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வரும்போது சில டைம் சேச்சுரேஷன் அந்த ஒரு மாதிரி மஃபல்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்தளவுக்கு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா இதை வந்து மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம வந்து டைப் 1 கேசட்டே போதுமானது ரெக்கார்டிங்க்கு. ஸோ அதை வந்து நம்ம டெக்கில் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் தென் சோர்ஸ் வந்து எது வேணால் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் பிளேயராக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்காக இருக்கலாம், இல்லை சிடி பிளேயராக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனில் எது வேணால் நம்ம பிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 2 பிளேலிஸ்ட் அமைச்சிருக்காரு. ஸோ ரெண்டுமே வந்து 90 மினிட்ஸ் சப்போர்ட் உள்ளது அதனால் வந்து 2 கேசட் நம்ம வந்து 90 மினிட்ஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து நம்ம புது கேசட் வந்து இப்போது கிடைக்கிறது ரொம்ப ரேர். அப்படியே கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க. எப்படியும் வந்து மினிமம் 100, 150. இப்போ டிடிகே நல்ல குவாலிட்டி கேசட்லாம் போனோன்னா 150லேருந்து 200 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வாங்கி அதில் அதுக்கப்புறமா ரெக்கார்டிங் பண்ணனா ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒன் டைம் ரெக்கார்டட் கேசட் எடுத்து இது மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியில் கேசட் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே போதும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேசட் வந்து நம்ம எடுத்து ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணால் ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிக் பண்ணிக்கிறோம். ஸோ 90 மினிட்ஸ் ஏன் சூஸ் பண்ணேன்னா அவர் ரெக்குயர்மெண்ட் அதுதான். 90 மினிட்ஸ்க்கு அவர் பிளேலிஸ்ட் அமைச்சிருக்காரு 1.5 ஹவருக்கு. ஸோ தனித்தனி ட்ராக் லிஸ்ட் அமைச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம இந்த கேசட்டில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து ஒரு ஆப்ஷன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் பிளேலிஸ்ட், அதாவது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அமேசானோட ப்ரைம் மியூசிக்லேருந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இது வழியாக வந்து ஆடியோ சோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து டெக்கில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கொடுத்த ரெக்குயர்மெண்ட் என்னென்னா ஒரு கேசட்டுக்கு என்ன சாங்ஸ் தேவையோ அதை வந்து பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கன்ட்டு. பட் நான் மெயினாக கேட்குறது வந்து அந்த பிளேலிஸ்ட்டு நம்ம 45 மினிட்ஸாக வந்து 2 ட்ராக்காக பிரிக்கணும். ஏன்னா அப்படி இல்லைனா நம்ம மொத்தமாக 1.5 ஹவர்ஸ், அதாவது 90 மினிட்ஸுக்கு கொடுத்தோன்னா இடையில வந்து சில பாட்டு வந்து அந்த 45 மினிட்ஸ் ஒரு சைடு முடியும் போது ட்ரங்கேட் ஆகிடும். ஸோ அந்த பாட்டு வந்து பாதி தான் இருக்கும். அந்த மிச்சம் பாதியை நம்ம இன்னொரு சைட்லேருந்து கண்டினியூ பண்ண முடியாது, அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த பாட்டு வந்து பாதியிலே காணாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து அடுத்த பாட்டிலேருந்து தான் ஆரம்பிப்போம். அதில் வந்து சில டைமிங் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம யூஸ்வலாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு ட்ராக்குக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பிளேலிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹிந்தி சாங்ஸும் அதுக்கப்புறம் திருவாசகமும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சாங்ஸை தான் நம்ம வந்துட்டு கேசட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற ரெக்கார்டிங் டெக் வந்து டெனானோடது. ஸோ இந்த மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா DRW585. ஸோ இந்த டெக்கில் தான் நான் வந்து யூஸ்வலாக கேசட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து கேசட் டு கேசட் ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணோம், நம்ம லைன் கொடுத்து வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஆம்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெனானோட ஸ்டீரியோ ஆம்ப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு ஆம்ப் யூஸ் பண்ணலாம், நம்ம டேரெக்டாகவே இதில் இன்புட் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம். பட் எதுக்கு நான் வந்து ஆம்ப் யூஸ் பண்ணுறேன்னா இதில் வந்து கொஞ்சம் ஆடியோ ப்ராசஸிங் நடக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பேஸ் ட்ரபிள்லாம் அதிகமாக வைக்கணும்னு தேவையில்லை, நம்ம வந்து அதை நார்மலாக வச்சாவே போதும். பட் இதில் வந்து கொஞ்சம் ப்ராசஸிங் நடக்கிறனால இது வழியாக நான் இன்புட் கொடுத்து அந்த இன்புட்டை வந்து நான் டெக்குக்கு வந்து கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதில் வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் நம்ம கொடுக்கலாம். இதில் நான் ஒன்று வந்து ப்ளூடூத் இன்புட் கொடுத்துருக்கேன், இன்னொன்று இந்த ப்ளூரே பிளேயர்லேருந்து இன்புட் கொடுத்துருக்கேன், அது இல்லாமல் சிடி பிளேயர் இன்புட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ டெனான் சிடி பிளேயரும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த 3 சோர்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் ரெக்கார்ட் பிளேயர் நம்மகிட்ட இல்லை. ரெக்கார்ட் பிளேயர் இருந்தாலும் அதை கொடுக்கலாம். பட் என்கிட்ட இருக்கிறது ஒரு ஃபிலிப்ஸ் ரெக்கார்ட் பிளேயர், அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் சோர்ஸ். ஆன்லைன் ஸ்ட்ரீம்லேருந்து நம்ம வந்து ஆம்புக்கு வரோம், இல்லைனா இந்த மாதிரி ப்ளூரே டிஸ்கில் இருந்தோம். இதுலேயும் வந்து ஆடியோ சிடியும் போட முடியும், ட்ராக் சிடி, MP3 சிடி இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ட்ராக் சிடி பிளேயர் இருக்குது டெனானோடது, அதுலேயும் கொடுத்து வந்து நம்ம இன்புட் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஃபோனோ இன்புட் கொடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா அதில் வந்து 2 இது இருக்குது, அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க.
எம்எம் சொல்லுவாங்க மூவிங் மேக்னெட்டு, இன்னொன்று எம்சி சொல்லுவாங்க மூவிங் காயில். ஓகே, ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கேட்ரிஜஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் ரெக்கார்ட் பிளேயரில். ஸோ சப்போஸ் வந்து மூவிங் மேக்னெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சிம்பிள், நம்ம எந்த ஆம்ப்ளிஃபையரில் வேணால் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை சோர்ஸ் எடுத்து டேப் டெக்கில் போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக கூட கொடுத்தாலும் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். பட் இதே வந்து நம்ம மூவிங் காயில் எடுக்கிறோம் அப்படின்னா மூவிங் காயிலுக்கு வந்து ப்ராப்பர் ஃபோனோ ப்ரீஆம்ப் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா இந்த மூவிங் காயிலிருந்து வர சவுண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக ஆம்ப்ளிஃபை பண்ணணும். அதை தப்பாக ஆம்ப்ளிஃபை ஆச்சுன்னா நாய்ஸும் சேர்ந்து ஆம்ப்ளிஃபை ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோனோ ப்ரீஆம்ப்னு சொல்லி அந்த சப்போர்ட் உள்ள ஸ்டீரியோ ஆம்பில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். விண்டேஜ் ஸ்டீரியோ ஆம்பில் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபோனோ ப்ரீஆம்ப் சப்போர்ட் இருக்கும். அதிலே போட்டிருக்கோம் எம்சிக்கு எம்எம்க்குன்ட்டு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை எம்எம்க்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கனால எம்சிக்கு மட்டும் தனி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எம்சியை சூஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி உள்ளே வந்து சிக்னல் அனுப்பிச்சி விடும். ஓகே, ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம ஃபோனோ இன்புட் கொடுத்து ரெக்கார்ட் பண்ண போகிறோன்னா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸு. நான் இப்போ வந்து ஆடியோ சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ளூடூத்லேருந்து. இதுக்கு வந்து இன்புட் வந்துட்டுருக்கு. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு சவுண்ட் வச்சு காட்டுறேன் என்ன சாங் ஓடிட்டுருக்குன்ட்டு. ஸோ நல்ல போர்ஷன் வரும்போது நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஆடியோ வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேசட் வந்து நம்ம டெக்கில் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹெட் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி இது ரெக்கார்டிங் முடிக்கும் போதே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் நான். ஸோ உள்ளே வந்து எல்லாம் பக்கா க்ளீனிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கேசட் போட்டுருவோம். ஏ சைடு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன அடுத்து பண்ணணும்னா நம்ம வந்து இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி எல்லா லெவல்ஸும் கரெக்டாக இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் வந்து ரெக்கார்ட் எப்படி பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லைக் பாஸ் மோடில் தான் இருக்கும். ஓகே, நான் இப்போ ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரெக்கார்டு ஆன் ஆகிட்டு பாஸ் மோடில் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக கேசட் வந்து ரெக்கார்ட் ஆகலை, இது பார்த்தீங்கன்னா சுத்தாது, ஸ்டாண்ட் பையில் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த செட்டிங்கில் வச்சு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இன்புட் வர சேனல் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த ரெட் பாரில் வரணும். ஓகே, ரெட்டுக்கு கீழே வந்து வரக்கூடாது. நம்ம ரெட்டுக்கு மேலே ஒரு 75% வரைக்கும் கொண்டு வரலாம், இது வரைக்கும் கொண்டு வரலாம். ரொம்ப மேக்ஸ் போனாலும் சேச்சுரேட் ஆகிடும். ஸோ இந்த லெவலுக்கு ஆடியோ இன்புட் வருதான்றதை நம்ம வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவலுக்கு ஆடியோ இன்புட் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த லெவல் போதும், நம்ம இதை வச்சு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாட்டு வந்து பாதியில் ஓடிட்டுருக்கு. ரைட்டாக இப்போ அடுத்த சாங் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த சாங் மாறி இருக்குது. அதான் உங்களுக்கு லெவல் வந்து கம்மியாக இருக்குது. இந்த பீட்டெல்லாம் வரும்போது நம்ம அதை செக் பண்ணோன்னா அது வந்து கரெக்டாக ரெட்டை வந்து தாண்டி இருந்ததுன்னா நம்மளுக்கு திரும்ப ப்ளே பண்ணும்போது குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரெட்டு கீழே இருந்ததுன்னா நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ரெட்டுக்கு மேலே வந்து நம்ம வைக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து வால்யூம் வைக்கிற இதை பொறுத்து வால்யூம் மாறாது, தெரியுதா? இதில் நான் வால்யூம் எவ்வளோ தான் குறைச்சாலும் இங்கே வந்து அது டேரெக்டாக சோர்ஸ் வந்து இங்கே வரும், ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வால்யூம் எங்கே ஏற்றணும்னா நம்ம சோர்ஸ் எங்கே ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கோமோ அங்கே போய் வால்யூம் ஏற்றணும். நாங்கள் வந்து கொஞ்சம் வால்யூம் ஏற்றிட்டு வரேன் நான். ஸோ இப்போ வந்து அங்கே வால்யூம் ஏற்றிட்டேன் நான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு பார்க்கு மேலே வருது. அது இல்லாமல் இங்கே வந்து நம்மளுக்கு இன்புட் லெவல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வேணும்னா குறைச்சிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து தேவைன்னா இன்னும் கூட்டிக்கலாம். ஸோ இதுவும் வந்து இன்னொரு ஆப்ஷனு. நம்ம சோர்ஸில் வந்துட்டு வால்யூம் கம்மியாக தான் இருக்குன்னா இங்கே நம்ம கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவலில் வச்சா நம்மளுக்கு வந்து அவுட்புட் நல்லா வரும். ஃபுல் பீக் வந்ததுன்னா சேச்சுரேட் ஆகிடும். அதே மாதிரி ரெட்டுக்கு கீழே போனாலும் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இந்த மாதிரி லெவலில் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து பக்காவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லெவலில் வச்சுட்டு நம்ம வந்து ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சாங் வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதை வந்து போட்டுட்டு நான் வரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆடியோ சோர்ஸு ரெடியாக வச்சுட்டேன் நான். இப்போ என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஏன்னா இந்த கேசட்டில் இனிஷியலாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த எம்டி இது இருக்கும், ரீல் இருக்கும். ஸோ அதை வந்து போயிட்டு மேக்னெட்டிக் லேயர் வந்ததுக்கப்புறமா தான் சாங் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம விட்டுட்டு சாங் ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரெக்கார்டிங் பாஸில் இருக்குல்ல, இதை வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணேன்னா ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஃபியூ செகண்ட்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காப்பிரைட் இஷ்யூ தான் வந்துட போகுது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூமை வந்து மியூட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம பாட்டுக்கு மியூட்னா இதை ஆம்பில் வந்துட்டு வால்யூமை குறைச்சி வச்சுட்டு இதை வந்து பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். பட் அடிக்கடி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 2 ஹெட் டெக்குனால நம்மளுக்கு பிரச்சனை என்னென்னா, இதில் வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்றதை நம்ம கேசட் ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் செக் பண்ண முடியும். இதுவே வந்து 3 ஹெட் டெக்காக இருந்ததுன்னா நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் போதே அவுட்புட் எப்படி வருதுன்றதை நம்ம செக் பண்ண முடியும். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் 3 ஹெட்டுக்கு. இது வந்து 2 ஹெட்னால நம்ம வந்து ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம செக் பண்ண முடியும். இடையில கூட நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்க்கலாம். பட் அது வந்து அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சைடு முடியாத வரைக்கும் இதை வந்து அப்படியே ரெக்கார்டிங் வந்து நம்ம விட்டு தான் பார்க்கணும் நம்ம. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆடியோ கேசட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ரெக்கார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி கரெக்டாக வந்திருக்கான்றதை நம்ம இது பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிவைன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி ப்ளே ஆகுதுன்றது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் இது. ஓகே, ஸோ இப்போ ரிவைண்டிங்க்கு வந்து நான் யூஸ்வலாக இந்த மாதிரி டெக் யூஸ் பண்ண மாட்டேன். நான் முன்னாடியே கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ரிவைண்டிங்கெல்லாம் நம்ம வந்து தனியாக ஒரு நார்மல் எஃப்எல்டி மெக்கானிசமோ இல்லை ஒரு நார்மல் டேப் ரெக்கார்டரை வச்சு ரிவைண்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் வந்து இதுக்கு ஜாஸ்தி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் ரிவைண்ட் பண்ணிவிட்டு இதில் நான் போட்டுறேன் நான் கேசட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து ரிவைண்ட் பண்ணிவிட்டேன் நான். இப்போது நம்ம ப்ளேபேக் டெக்கில் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம டேப் மானிட்டர் 1 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். பட் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து டால்பி சியில் வந்து ரெக்கார்ட் பண்ண கேட்டிருந்தாரு. நான் ஆக்சுவலாக நார்மலில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனிவே சாம்பிள் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப ரெக்கார்டிங் பண்ணும்போது டால்பி வந்து சூஸ் பண்ணிவிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் நான். ஓகே, ஸோ டால்பி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு இதை கொடுத்துருப்பாங்களே, இதோ இருக்குது பார்த்தீங்களா. டால்பி வந்து இப்போதைக்கு ஆஃபில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சியில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பார்க்கலாம். அது வந்து நம்ம ரியல் இது பண்ணும்போது நான் பண்ணுறேன் நான். ஓகே, பழைய இது வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.